السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுபடுத்தியதை சிறப்புமிக்க இந்த ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை அழித்து மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹு தஆலா அவனுக்கே உண்டான சீரான அடிப்படையில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹுவால் அமானிதமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த உடம்பினுடைய ஒவ்வொரு பொருள்களும் விலை மதிக்க முடியாதவை. உடல் உறுப்புகளில் நாம் அதிகம் பாதுகாக்க வேண்டிய ஒரு பகுதி உண்டு. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் உடல் உறுப்புகளில் ஏதேனும் ஒன்று சேதப்பட்டால், கண்களோ காதுகளோ, சுவாசிக்கின்ற மூக்கோ விரல்களோ கால்களோ, உடம்பில் உள்பகுதியில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக சென்று உரிய வைத்தியம் பார்க்கிறோம். அதற்காக வேண்டி பொருளாதாரத்தை வாரி வாரி செலவு செய்கிறோம். இல்லாவிட்டால் அல்லாஹுவால் இந்த மனித சமுதாயத்திற்கு நமக்கு வழங்கி இருக்கிற அந்த உயிர் அநியாயமாக பறிபோய்விடும், அதனால் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து உடல் உறுப்புகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் ஓடிப்போய் உரிய மருத்துவம் செய்கிறோம் நாம் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உடல் பகுதியில் ஒரு பிரதானமான ஒரு பகுதி உண்டு உடல் உறுப்புகளில்.
அதை நீங்கள் பத்திரமாக பேணி பாதுகாக்க வேண்டும். எல்லா பொருள்களை காட்டிலும் அந்த ஒரு பகுதி சீர்கட்டு விட்டால் அதனுடைய பாதிப்பு உடல் முழுக்க சீர்கட்டு போய்விடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தோழர்களே, இந்த மனித சமுதாயத்தில் உள்ளம் ஒரு மனிதனுக்கு கெட்டு போனால் அது அவனுக்கு தெரியாது, அவனை சார்ந்திருக்கிற எல்லோருக்கும் தெரியும், அவன் ஒரு மனநோயாளி என்று. உள்ளத்திற்கு பிரதானமான முக்கியத்துவத்தை அல்லாஹ் அளிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உள்ளம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது. உள்ளம் கெட்டு போனால் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த உள்ளத்தில் நல்ல சிந்தனை இல்லாவிட்டால், அந்த உள்ளத்திற்கு அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் இல்லாவிட்டால், அந்த உள்ளம் நல்ல செய்திகளை உள்வாங்குகிற சக்தியை இழந்துவிட்டால், பாவம் செய்யும் பொழுது பாவம் செய்கிறோமே என்கிற ஒரு வருத்தம் அந்த உள்ளத்திற்கு இல்லாவிட்டால், அவனுடைய பார்வை மோசமானதாக ஆகிவிடும். அவனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் அழிந்து நாசமாய் போய்விடும். அவன் எதை செய்தாலும் தீயவையாகவே செய்வான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய உடம்பில் பாதுகாக்க வேண்டிய பிரதானமான பகுதி உங்களுடைய உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இறக்கப்படுகிற வசனங்களை வஹியை எழுதுகிற தோழர் தான் ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு தெரியும், அவரை பார்ப்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வந்தாராம். ஹல்லலா எப்படி இருக்கிறீர் என்று கேட்டாராம். எடுத்த உடனே திடுக்கிடும் வகையில் அவர் சொன்ன பதில், அபூபக்கர் அவர்களே, உங்களுடைய ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொன்னார். என்ன சொல்கிறேன் என்று ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆமாம், உங்களுடைய தோழர் ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார், நயவஞ்சகத்தனம் உங்களுடைய தோழருடைய உள்ளத்திலே வந்து விட்டது என்றார்கள். எப்படி சொல்லுகிறீர், கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் என்றார். உங்களுக்கு தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் நாம் எல்லாம் இருந்தால், உரைகளை கேட்டால், இறக்கப்படுகிற வசனங்களை எழுத முற்பட்டால் நம்முடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்குகிறது, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது, நரகத்தை பற்றி உள்ள அச்சம் நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக உருவாகிறது, சொர்க்கம் அடைய வேண்டும் என்கிற ஒரு முயற்சி, ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திற்கு வந்து போகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை விட்டு நாம் வெளியேறி கடை தெருவுக்கோ வீட்டுக்கோ தொழில் செய்கிற இடத்திற்கோ சென்றால் நம்முடைய உள்ளத்திலே அது மறக்கடிக்கப்பட்டு உலக சிந்தனை வருகிறதா இல்லையா? ஒரு உள்ளத்திற்கு ரெண்டு சிந்தனைகள் அப்படி வந்தால் அது முனாஃபிக்தனம் தானே என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், மெல்ல தோழரே, எனக்கும் அப்படி வருவதுண்டு, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே போய் கேட்போம் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தவுடன் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஹல்லலா என்ன சொல்கிறார் என்று கேளுங்களேன் என்றார். நடந்த விவரத்தை சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ஹல்லலா, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய சபையில் இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் எப்படி அல்லாஹுவை பயந்த உள்ளமாக இருக்கிறதோ அதே நிலை உங்களுக்கு நீடிக்க வேண்டுமானால் நீங்கள் அதிகம் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள். அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறினால் அல்லாஹு தஆலா விசேஷமான ஒரு வானவரை உங்களுக்கு அனுப்புவான். அவர் நீங்கள் கடை வீதிக்கு சென்றாலும் படுக்கை அறையில் இருந்தாலும் உங்களை முசாபஹா செய்து கொண்டு உங்களை பாதுகாப்பார். மனிதர்களுடைய உள்ளத்தில் தீயதும் நல்ல எண்ணங்களும் வந்து போவது இயற்கை, ஈமானின் அடையாளம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவிர்க்க முடியாது. இங்கே நாம் யோசிக்க வேண்டிய பிரச்சனை, நம்முடைய உள்ளம் ஏன் இப்படி மாறிவிட்டது என்று கவலைப்பட்டவர்கள் சஹாபாக்கள், உள்ளத்தை அஞ்சியவர்கள் சஹாபாக்கள். இந்த மனித சமுதாயத்திலே பாருங்கள், பல உபதேசங்களை நாம் எல்லாம் உருக்கமாக, அழுத்தம் திருத்தமாக, மிக தெளிவாக பல உபதேசங்களை நாம் கேட்டிருப்போம். சொல்லப்படுவது அல்லாஹ்வுடைய ஆயத் என்று நமக்கு நன்றாக தெரியும். சொல்லப்படுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் என்று நமக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும்
சொல்லப்படுகிற அந்த உபதேசத்தை உள்வாங்குகிற சக்தியை நிறைய மக்கள் இழந்திருக்கிறார்கள். ஹராமுகள் சுட்டிக்காட்டப்படும் ஜுமா உரையில், நல்லவள்களை அதிகம் அதிகம் செய்யுங்கள் என்று தூண்டப்படும் அந்த உள்ளத்திற்கு நிறைய குர்ஆன் விளக்க உரை வகுப்புகளில் நல்ல நல்ல உபதேசங்கள் சீடிக்களின் வாயிலாக, புத்தகங்களின் வாயிலாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. கேட்டும் படித்தும் நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படவில்லையானால், அல்லாஹ்வுடைய ஆயத்து நம்முடைய உள்ளத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லையானால், நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திற்கு ஏதோ நோய் வந்திருக்கிறது. நம்முடைய உள்ளத்திற்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? கண்டுபிடித்து உரிய சிகிச்சை நீங்கள் அளிக்காவிட்டால் உடல் முழுக்க சீர்கெட்டு போய்விடும் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறது. பாவம் செய்து விட்டோமே என்று வருந்தி அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் 2 கரத்தை உயர்த்தி அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கருப்பு புள்ளியை அல்லாஹ் தஆலா அகற்றி விடுகிறான். பாவம் செய்த பிறகும் அது குறித்து வருத்தம் இல்லை, கவலம் இல்லை, வெட்கமில்லை என்றால், அந்த பாவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் அந்த கருப்பு புள்ளி உங்களுடைய உள்ளத்திலே தொடர்ந்து படிந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறுதியில் என்ன நிலைமை ஏற்படுமாம்? அந்த உள்ளத்திற்கு நல்ல செய்தியை உள்வாங்குகிற சக்தி அந்த மனிதன் இழந்து விடுவான். குர்ஆனை முழுக்க முழுக்க படித்தாலும் திருந்த மாட்டான். என்னதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகளை எடுத்து சொன்னாலும் அவர்கள் திருந்த மாட்டார்கள். நல்ல செய்தியை உள்வாங்குகிற சக்தி அந்த உள்ளம் இழந்த பிறகு அவன் எப்படி நடப்பானாம்? நன்மை எது தீமை எது என்று தெரியாமல் மனோ இச்சையின் அடிப்படையில் அவன் நடப்பான். மரணிக்கும் பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாக மரணிப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய உள்ளம் குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். இபாதத்துகள் ஒரு நாளில் குறைவாக செய்தால், ஒரு நாள் ஜமாத்தோடு சேர்ந்து தொழவில்லையானால் ஒரு கவலை, இன்றைக்கு ஜமாத்தை விட்டு விட்டோமே, வித்ர் தொழுகையை விட்டு விட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய ஸலவாத்துகளை இன்றைக்கு சொல்லாமல் விட்டு விட்டோமே, ஏதாவது ஒரு பாவம் செய்தால் உடம்பே நடுநடுங்கும். இந்த நிலையில் நாம் மரணித்திருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? பாவம் செய்தால் வருந்துகிற எண்ணம் என்றைக்கு உங்களுக்கு வருகிறதோ, அதிகம் அதிகம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற கவலை என்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் வருகிறதோ, அன்றைக்குத்தான் நீங்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நிறைய இடங்களில் பாருங்கள், ஒரு செய்தியை ஊர்ஜிதப்படுத்தி அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு அல்லாஹ் சத்தியம் போட்டு சொல்வது வழக்கம். திருக்குர்ஆனில் ஒரு இடத்தில் மட்டும் அல்லாஹு தஆலா 11 சத்தியங்களை போடுகிறான். அதிக சத்தியம் போடுகிற அத்தியாயம் அது ஒன்றே ஒன்றுதான். 11 சத்தியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுகிறான். சூரியனின் மீது சத்தியமாக, சூரியனை படைத்த இறைவனின் மீது சத்தியமாக, சந்திரனின் மீது சத்தியமாக, சந்திரனை படைத்த இறைவனின் மீது சத்தியமாக, வானத்தை படைத்தவன் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியை ஒழுங்குற படைத்தானே அவன் மீது சத்தியமாக, ஆன்மாவை உங்களுக்கு வழங்கினானே அவன் மீது சத்தியமாக, அந்த ஆன்மாவுக்கு நன்மையும் தீமையும் உணர்த்தினானே அவன் மீது சத்தியமாக என்று தொடர்ந்து 11 சத்தியங்களை அல்லாஹு தஆலா போட்டுவிட்டு நமக்கு இறுதியில் ஒரு செய்தியை சொல்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, எந்த உள்ளம் பரிசுத்த தன்மையான உள்ளமாக இருந்ததோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். எந்த உள்ளத்திற்கு பரிசுத்த தன்மை இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, உள்ளத்தை அசிங்கப்படுத்திய உள்ளம், பாவக்கரைகள் படிந்த உள்ளம் நிச்சயம் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்லுகிறானே, அது நிச்சயம் நாம் எல்லாம் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிறைய பிரார்த்தனைகளை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த பிரார்த்தனைகளில் உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் உண்டு தோழர்களே. கேட்பவர் யார்? ரஹமத்துல் ஆலமீன், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்,
அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இந்த மனித சமுதாயத்திற்காக வேண்டி பரிந்து பேசுகிற உரிமையும் கடமையும் பெற்றவர். அப்படிப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே செய்கிற பிரார்த்தனையை கொஞ்சம் கேளுங்கள் தோழர்களே. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ். கேட்பவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ். வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்து யா அல்லாஹ். அந்த உள்ளத்திற்கு தூய்மையை நீ வழங்குவாயாக யா அல்லாஹ். அன்த வலியுஹா வ மௌலாஹா, தூய்மைப்படுத்துவதில் நீதான் பிரதானமானவன் யா அல்லாஹ். எனது உள்ளத்தை நீதான் பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ் என்றார்கள். என்ன காரணம்? என்ன காரணம் தோழர்களே? உள்ளம் என்பது வெட்டவெளி மைதானத்தில் காற்றுக்களால் புரட்டி அடிக்கப்படுகின்ற இறகை போல என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நேரமும் தடுமாறலாம் உள்ளம் என்பது. கண்ணெதிரே நாம் பார்க்கிற ஆயிரம் அத்தாட்சிகள் அதற்கு ஒரு உதாரணம். அல்லாஹ்வுடைய பள்ளியில் பாங்கோசை கேட்டவுடனே முதல் செப்பிலே வந்து தொழுத நிறைய மனிதர்களை பாருங்கள், ஒரு காலத்தில் இல்லாமலே போய்விட்டிருப்பார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தோடு அதிகம் தொடர்பு வைத்திருக்கிற ஆயிரம் தோழர்கள் ஒரு காலகட்டத்தில் மது பாட்டில்களுக்கும் விபச்சாரங்களுக்கும் அடிமையாகி இஸ்லாத்திற்கு எதிராகவே நடக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். நேர்மாறாக அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்ட மக்கள் திருந்தி வாழ்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட மனமாற்றத்திற்கு காரணம் யார்? அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய கல்புகளையும் அவன் தன்னுடைய 2 கைவிரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். எப்படி வேண்டுமானாலும் ரப்புல் ஆலமீன் மாற்றுவான். அவனுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு அவனுடைய மார்க்கத்தை சொல்லுவார்கள், ஆனால் அதன்படி அவர்கள் நடக்க மாட்டார்கள். மார்க்க பிரச்சாரம் செய்வார்கள், இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள், ஆனால் உள்நோக்கத்தோடு செயல்படுவார்கள். அவர்களை எல்லாம் குறிப்பிட்ட நாளில் அந்த மார்க்கத்திலிருந்து அல்லாஹ் வெளியேற்றி விடுவான். இஹ்லாஸாக அவனுக்காக வேண்டி வணக்க வழிபாடுகளை செய்கிறவர்களை மட்டும்தான் அவன் அரவணைப்பான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்லுகிற எல்லா இபாதத்துகளையும் செய்வான், சொர்க்கம் செல்ல ஒரு முழம் தான் இருக்கும். திடீரென அவனுக்கு மரண நேரம் நெருங்கும் பொழுது நன்மையான அமல்களை தீமையான அமல்களை செய்து அவன் இறுதியில் நரகம் சென்று விடுவான். தீமைக்குரிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பான், நரகம் செல்ல ஒரு முழம் தான் இருக்கும். இறுதியில் அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்தை மாற்றி அமைத்து நன்மையை செய்ய வைத்து சொர்க்கம் செல்லுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுட அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்டல் வஹ்ஹாப். அல்லாஹ்வே எங்களுடைய உள்ளத்தை நேரான பாதையின் பக்கம் நீ திருப்பிய பிறகு அது தடம் புரளாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பதில் தலை சிறந்தவன் நீதான் யா அல்லாஹ். ஏன் இப்படிப்பட்ட பிரார்த்தனை அல்லாஹ் கற்றுத் தருகிறான்? இறை விசுவாசிகளை இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை ஏன் சொல்கிறான்? நான் அதிகம் இபாதத்து செய்கிறேன் என்பதற்காக இபாதத்து செய்யாத மக்களை பார்த்து நாம் எந்த வகையிலும் தரத்தில் குறைத்து நாம் மதிப்பிட்டு விடக்கூடாது. நான் அதிகம் பேச்சாற்றல் உடையவன், எழுத்தாற்றல் உடையவன், மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபடுகிறவன் என் நினைத்துக் கொண்டு மார்க்கத்தை பின்பற்றாத மக்களை ஏளனமாக நான் பார்த்து விடக்கூடாது. காரணம், எனது நிலைமை என்னவென்று எனக்கே தெரியாது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, எனது உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ். எனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் தலை சிறந்தவன் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய நாவிலே இருந்து வருகிற ஒரு துஆ உண்டு. வெறுமனே இருக்கும் பொழுது நாமெல்லாம் தேவையற்ற பேச்சுக்களிலே ஈடுபடுவோம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பித்னா பசாதுகளிலே ஈடுபடுவோம். ஆனால் அது மூமின்களுடைய பண்பல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பண்பு என்ன தெரியுமா? எப்பொழுதும் அவருடைய உதடு அசைந்து கொண்டே இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு பாருங்கள் 100க்கும் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த ஒரு துஆ உண்டு. என்ன துஆ? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி யா அல்லாஹ். கேட்பவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆ, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவா எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை. இந்த மனித சமுதாயத்திலே பாருங்கள், ஐங்கால தொழுகையினுடைய பாங்கோசை காதுகளிலே விழுந்தும் தொழ வேண்டும் என்கிற எண்ணம் சிறிது கூட இல்லாத மக்கள் உண்டு. என்ன காரணம்? உள்ளம் கெட்டு போய் விட்டதை அவர்கள் உணராமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதம் வந்தும் நோன்புகளை எல்லாம் புறக்கணிக்கிற படுபயங்கரமான துரோகிகள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. என்ன காரணம்? அவருடைய உள்ளம் சீல் வைக்கப்பட்டதை உணராமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை முடிவு செய்து விட்டான் என்றால் அவனை ஆயுதம் கொண்டெல்லாம் அல்லாஹ் தாக்க மாட்டான், உள்ளத்திற்கு சீல் வைத்து விடுவான். சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்களிலே பாருங்கள், ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம். அந்த சூரத்துல் பக்ராவிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா செவிப்புலன்களுக்கும் உள்ளத்திற்கும் சீல் வைத்து விடுவான். அல்லாஹு தஆலா எந்த நல்ல வார்த்தையும் உங்களுக்கு உள்வாங்குகிற சக்தியே இருக்காது. பயானை கேட்பதை போல பார்த்து கொண்டே இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்விலே மாற்றம் இருக்காது. உண்டுமா இல்லையா? நல்ல பயானை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், நேரத்தை அதற்காக வேண்டி ஒதுக்குவீர்கள், கேட்டு முடித்த மறு கணமே அதற்கு நேர்மாறாக நீங்கள் நடப்பீர்கள். பெரும் பாவங்களை வட்டி, மது, சூது என்று இஸ்லாம் கூறிய, அல்லாஹ் கடுமையாக எச்சரித்த, அல்லாஹ்வுடைய தூதர் பெரும் பாவத்தினுடைய பட்டியலில் இடம்பெற்று நமக்கு சொன்ன பெரும் பாவங்களை எல்லாம் சாதாரணமாக செய்வோம். எந்த ஒரு அச்சமும் உள்ளத்திலே இருக்காது. அதற்காக வேண்டி கவலைப்படவே மாட்டோம். என்ன காரணம்? நம்முடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது என்பதை நாம் உணராமலேயே வாழ்வதுதான் காரணம். நாம் அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் தோழர்களே, கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 284வது வசனம் ஒரு நாள் இறங்கியது. அந்த வசனத்தில் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற அனைத்து ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கைவசம் உண்டு. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் நிச்சயம் மறுமையிலே கொண்டு வந்து விசாரிப்பான். நாடியவர்களை தண்டிப்பான், நாடியவர்களை மன்னிப்பான். இந்த வசனம் இறங்கியது. சஹாபாக்களுடைய ஒரு கூட்டமே ஓடியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மறைத்து வைத்திருந்தாலும், உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்தாலும், வெளிப்படுத்தினாலும் அதை நான் மறுமை நாளிலே கொண்டு வந்து விசாரிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, எங்களில் யாரும் தப்பிக்க முடியாத யா ரசூலல்லாஹ். இதற்கு என்ன தீர்வு, என்ன பதில்? உள்ளத்தில் நன்மையும் தீமையும் வந்து போவது தவிர்க்க முடியாததல்லவா யா ரசூலல்லாஹ். உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்தாலும் அதையும் நான் வெளியே கொண்டு வருவேன் என்கிறானே அல்லாஹு தாலா. உடனே அல்லாஹு தாலா அந்த தோழர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முகமாக இறக்கிய வசனம் தான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. சக்திக்கு உட்பட்டுத்தான் அல்லாஹு தாலா சோதிப்பான், சக்திக்கு அப்பாற்பட்டெல்லாம் அல்லாஹ் சோதிக்க மாட்டான் என்றார்கள் இமாம்கள், சங்கைக்குரிய மாமேதைகள். அந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது இப்படி நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ் நிச்சயம் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த காரியத்தையும் கொண்டு வருவான், விசாரிப்பான், ஆனால் அதற்கு தண்டனை கொடுக்க மாட்டான். காரணம், தன்னுடைய அதிகாரத்தை மனிதர்கள் உணர வேண்டும் என்பதற்காக. மாலிக் யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதி என்று அல்லாஹ் சொல்கிறானே, எனக்கு எதுவும் மறைந்ததல்ல என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அது உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி அல்ல என்றும் இமாம்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். அது வேறு விஷயம். சஹாபாக்களை நீங்கள் பார்க்க வேண்டும், உள்ளம் குறித்து கவலைப்பட்டார்கள், அமல்கள் குறித்து கவலைப்பட்டார்கள். உள்ளம் கெட்டு போய்விட்டதோ, இந்த உள்ளத்திற்கு இறைச்சம் இல்லாமல் போய்விட்டதோ என்று பதறியவர்கள் அந்த சஹாபாக்கள். அந்த வாழ்வு நமக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு தேடி நிறைய பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, வேண்டியும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். வேண்டாம் யா அல்லாஹ், அதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்றும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நிறைய துஆவை நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பாதுகாப்பு தேடிய வாசகங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். உள்ளம் சம்பந்தப்பட்ட தலைப்புக்குட்பட்ட காரியமாக இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யஹ்ஸா. அல்லாஹுவே, அடங்காத உள்ளத்தை விட்டு முன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உன்னை பற்றி பேசும் பொழுது, மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது, இஸ்லாத்தை பற்றி பேசும் பொழுது, திருக்குர்ஆனுடைய உபதேசம் இந்த உள்ளம் கேட்கும் பொழுது
அதற்கு எதிராக சிந்திக்கின்ற உள்ளத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். அடங்காத உள்ளம், திமிரி பிடித்த உள்ளம், பாவங்களை துணிச்சலாக செய்கிற உள்ளம், அல்லாஹ்வை மறந்த உள்ளம், மறுமையை மறந்த உள்ளம், நரகத்தை பற்றி உள்ள அச்சம் சிறிது கூட இல்லாத உள்ளம், அப்படி உனக்கு எதிராக சிந்திக்கின்ற உள்ளத்தை விட்டும், உனக்கு எதிராக சிந்திக்கின்ற உள்ளத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். அடங்காத உள்ளத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே. அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வ நஃப்ஸின் லா தஸ்பா, போதுமென்ற மனம் இல்லாமல் பேராசைக்குரிய மனம் உண்டுமே, அதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். எனக்கு போதுமென்ற மனம் வேண்டும். போதும் என்ற மனமே பெரும் செல்வமாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தவே மாட்டீர்கள். உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் இன்றைக்கு இபாதத்துகளை எல்லாம் தூக்கி எறிந்து இஸ்லாத்திற்கு விரோதமாக நடப்பதற்கு என்ன காரணம்? பொருளாதார பேராசை. பொருளாதார பேராசை. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். அந்த ஆசை உங்களுக்கு இருக்கும் எதுவரை? மண்ணறையில் உங்களை கொண்டு போய் வைக்கிற வரை அந்த ஆசை உங்களுக்கு இருக்கும் என்றார்கள். இருக்கும் என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். போதும் என்ற மனம் எனக்கு வேண்டும் யா அல்லாஹ். பேராசைப்படுகிற மனத்தை விட்டும் உள்ளத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்றார்கள். வ இல்மின் லா யன்ஃபா, பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். சொல்லப்படுகிற உபதேசம், ஃபபஸ்ஸிர் இபாதியல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூனல் அஹ்ஸனா. ஒரு சாராருக்கு நபியே நீங்கள் நல்வாழ்த்து சொல்லுங்கள். அந்த நல்வாழ்த்திற்கு உரியவர்கள் யார் என்றால், சொல்லப்படுகிற உபதேசங்களை செவிதாழ்த்தி கேட்டு நல்லவை இருந்தால் அதை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றுவார்கள். பின்பற்றுகிற மக்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். கல்வி மனித சமுதாயத்திற்கு பலனளிக்க வேண்டும். மூமின்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அது மூமின்களுக்கு பலனளிக்கும் என்கிறானே அல்லாஹ். அப்படி ஒரு மனிதனுக்கு அது பலனளிக்காவிட்டால் அந்த பயனற்ற கல்வியை விட்டு முன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எனக்கு பயனுள்ள கல்விகள் வேண்டும், தக்குவாவுக்கு பயனுள்ள, எனது இம்மை மறுமை வாழ்வுக்கு தேவையான பயனுள்ள கல்வி எனக்கு வேண்டும் யா அல்லாஹ். பயனற்ற கல்வியை விட்டு முன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, மறுக்கப்படுகிற பிரார்த்தனையை விட்டும் அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்றைக்காவது இப்படி ஒரு துஆ செய்திருப்போம் நம்முடைய வாழ்நாளில்? மனைவி மக்களுக்கு அதை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, வாழ்வை கொடு, செல்வத்தை கொடு, எவ்வளவோ பிரார்த்தனைகளை செய்திருப்போம். அல்லாஹுவே, எங்களுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை தா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் தலையாயவன். அடங்காத உள்ளத்தை விட்டும் பேராசைப்படுகிற உள்ளத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பயனற்ற கல்வியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். ஏற்கப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனைங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ, இந்த துஆக்கள் எல்லாம் அல்ல ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான தொடர்பு எதுங்க? பிரார்த்தனை. பிரார்த்தனை தான் ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கிற ஒரு நெருக்கத்தை உண்டாக்குகிற, நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு வணக்கம் துஆ என்பது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், மறுமை நாளில் உயர் அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டுமானால், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரு இணக்கம் உண்டாக வேண்டுமானால், நமக்கு நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்த துஆவுக்கு பதில் இல்லை, இந்த துஆ ஏற்கப்படாது, இந்த துஆவுக்கு பதில் சொல்லப்படாது என்றால் உலகத்திலே வாழ்வதொன்று சாவது ஒன்று. பயணத்தில் கேட்கப்படுகிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பயணத்தில் ஒரு அமடியான் அமர்ந்து கொண்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள். எவ்வளவு பெரிய கடுமையான வாசகம்! இப்படிப்பட்ட ஒரு வாசகம் நம்மை நோக்கி சொல்லப்பட்டால் பொறுத்துக் கொள்ள முடியுமா? உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் எதற்காக வேண்டிய இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்க என்ன காரணம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்ணுகிற உணவு ஹராம், அணிந்திருக்கிற அணிகலன்கள் ஹராம், ஆடை ஹராம். ஹராமானதை உட்கொண்டு ஹராமானதை அணிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான்.
தூய்மையானவர்களுடைய பிரார்த்தனைக்கு தான் அல்லாஹ் பதிலளிப்பான். ஹராமான அடிப்படையில் வளர்த்து கொண்ட உடம்பு சொர்க்கம் செல்லாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர்கள் வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர்கள் ஹராமான பொருளாதாரங்களை திரட்டுகிறோம்? பொய் பேசி பொருளாதாரங்களை திரட்டுகிறோம். போலித்தனமான பொருள்களை உண்மை பொருளாக காண்பித்து வியாபாரம் செய்து ஏமாற்றுகிறோம். அநியாயமாக மக்களுடைய பொருள்களை அபகரிக்கிறோம். முறைகேடான பொருளீட்டுதலில் ஈடுபடுகிறோம். வட்டியை சர்வ சாதாரணமாக செய்கிறோம். செய்து கொண்டு தர்மங்கள் செய்தாலோ, ஹஜ் செய்தாலோ, பிரார்த்தனை செய்தாலோ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே பிரார்த்தனை செய்கிறேனே, துஆ செய்கிறேனே, அது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற நிலையிலே இருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், மறுக்கப்படுகிற பிரார்த்தனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே தோழர்களே, சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் இன்றைக்கு நாம் பெறுகிற முக்கியமான ஒரு பாடம், நம்முடைய உள்ளம் குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுது பார்த்தாலும் தீய எண்ணங்கள், நல்ல சிந்தனையே கிடையாது, நல்ல பேச்சுக்கள் இல்லை, நல்ல பார்வை இல்லை, நல்ல செயல்பாடுகள் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் தீய எண்ணங்கள் உள்ளத்திற்கு வந்தால் உடனடியாக நாம் நம்மை உஷார்படுத்திக் கொண்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்திற்கு ஒரு நோய் வந்து விட்டது, அதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று உடனடியாக நம்மை நாம் உஷார்படுத்திக் கொண்டு நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாட்டின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். உள்ளம் குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். உள்ளத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளையும் துஆக்களையும் நம்முடைய வாழ்வில் அன்றாடம் நாம் செய்து நம்முடைய உள்ளம் குறித்து கவலைப்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அன்பானவர்களே, ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் ஒரு அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய தினம் இந்த ஜும்மாவுடைய தினம். தொழுகைக்கு பிறகு ஜும்மாவுடைய நாள் முடிந்து விட்டதே என நினைத்து வேறு வேறு காரியங்களில் ஈடுபடாமல், இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது ஒரு பிரதானமான ஒரு சிறிய பெருநாளுக்கு ஒப்பான ஒரு நாள். இந்த நாளில் அதிகம் அல்லாஹு தஆலா அதிக கவனம் எடுக்கக்கூடிய நாள். இந்த நாளில் கேட்கப்படுகிற பிரார்த்தனைக்கு அதிக மதிப்பு அல்லாஹ்விடத்திலே உண்டு. ஆகவே இந்த நாள் முழுக்க அதிகம் திக்ருகளிலும் ஸலவாத்துகளிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய ஈமானுக்காக, நம்முடைய தக்வாவுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக, இஸ்லாமிய வளர்ச்சிக்காக, ஏகத்துவம் இந்த மனித சமுதாயத்தில் நிலைநாட்டி எல்லா மக்களும் ஹிதாயத்து பெற வேண்டும் என்கிற பரந்து விரிந்த நோக்கத்தோடு நாம் இந்த மனித சமுதாயத்திற்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பிரார்த்தனைக்குரிய பிரதானமான நாள் இந்த நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலா கடந்த காலங்களில் நாம் செய்து போன பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து, சைத்தானை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை தூரமாக்கி, என்னுடைய கோபத்திற்குரிய சாபத்திற்குரியவருடைய உள்ளங்களை எல்லாம் சீல் வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட கூட்டத்திலே இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி, உபதேசங்களை கேட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்தால், ஹதீசுகளை படித்தால் உடனடியாக அந்த நல்ல செய்திகளை உள்வாங்குகிற உள்ளத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி கேட்டு, நாம் நம்முடைய பாவங்களை விட்டும், நம் செய்து போன தீமைகளுக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து செய்கிற இபாதத்துகளின் கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்து, சொர்க்கத்தில் நாம் இந்த ரெண்டு கண் கொண்டும் பார்க்காமல் நம்பி இந்த உலகத்தில் அவருக்காக வேண்டி உயிரையும் கொடுக்க தயார் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த அல்லாஹ்வினுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும், உங்களது குடும்பத்தாருக்கும் எனது குடும்பத்தாருக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும், அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து, செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மறுமையிலே விசாரணைக்கு
நாளைக்கு கூட எடுக்காமல் உலகத்திலேயே அல்லாஹு தாலா மன்னித்து செய்த நற்கர்மங்களின் கூலியை நிறைவாக அல்லாஹு தாலா மறுமை நாளிலே தந்து நல்லவர்களோடு எழுப்பி கண்ணியமானவர்களோடு அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.